அந்த ராமன் உங்கள காக்கட்டும். என்ன குழந்தையே, சௌக்கியமா? நானும் சௌக்கியமாகத்தான் இருக்கிறேன். உன்னிடம் கேட்டு பார்க்கலாம் என்று தோன்றியது, அதனால் கேட்டேன். வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால், உன் சாய் தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்று உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும். அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். நீ இப்போது எப்படி இருக்கிறாயோ அதேபோல் என்றென்றும் வாழ வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியது எல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய். நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு. காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக அல்ல, நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது. அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போக கூடாதா என்று தானே நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின என்று சற்று நினைத்துப் பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன். உன் அப்பாவாக, உன் அம்மாவாக உனக்காக நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக பயப்படுகிறாய்? When we occupy any space with a person, most of the time, some friction is bound to happen. This is because we all have one own opinions and a way of living. Most people expect others to agree with them for everything. This does not always happen. It leads to disagreement and differences in opinion. When this starts to happen frequently, often people see it as an end to their relationship and want to walk away. If you try to find the reason, many times these frequent disagreements happen due to lack of personal space and time. Giving this distance can help people to rethink, calm down, and restart the relationship. At times, walking away may seem to be the only option. But if you feel that your relationship has love and respect for each other, don't let it go for it. Give a little space to refresh.
but do not let it become a big distance. ஒருவர் நம்மீது கொண்ட பொறாமையால் நம் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம்மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க வேண்டாம். அவர்கள் மீது துவேஷம் வேண்டாம். நாம் பதிலுக்காக அவர்களை காயப்படுத்த வேண்டாம். நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தம் கைகளில் ஏந்திக் கொண்டு செல்கிறார்கள். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்கு உண்டான பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும். நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்வோம். தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் அந்த தன்மையுடையது. கடுமையான சூழ்நிலையிலும் என்னை நினைக்கும் பக்தர்கள் மனதில் அமைதி ஆனந்தத்தையும் நான் தருவேன். பலரால் உன் இதயம் காயமுடன் பலவீனம் அடைந்தாலும் என்னை நினைக்கும் உன் இதயத்தில் ஆறுதல் அளிப்பேன். Living simply is also but our perception of life. It means we appreciate every moment and experience of life, whether big or small. Everyone wants to live a happy life, but most of us want to have more to feel happier. When we achieve one thing, we have another desire. This only complicates our life because to get more in life, we have to compromise on other aspects of life. Ultimately, we have everything we want but not happiness we seek. Appreciate what you have in the simple moments of life. Enjoy the people you are with and the relationships you have. You won't have to wait to be happy because you will find that happiness in this with you at all the time. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க நான் விட்டுவிடுவேனா? நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே, உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதைதான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் நான் விடமாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் எப்போதும் உன்னுடன் உள்ளது. ஏன் தெரியுமா? நீ என்னுடைய அன்பான குழந்தை. உன்னை விட்டு விட்டு நான் எப்படி செல்வேன்? எங்கே செல்வேன்? என்னுடைய குழந்தையை நான் தான் பாற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை அப்படியே விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக நான் விடமாட்டேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன்
Sayappa, Allah.